ஹாய் ஹலோ மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட வீடியோவில் வந்து ஒரு vlog வந்து பார்க்க போகிறீங்க. ஒரு 3-4 vlog வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பிளான் பண்ணியிருக்கேன். வெக்கேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அக்கா ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்நேரம் வந்து பஸ்ஸில் ஏறி இருப்பாங்க. ஸோ நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் அக்கா வீட்டுக்கு போயிருக்கேன். அது ஒரு 2-3 vlog-ஆகவும் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருக்கீங்க. பட் அக்கா வந்து ரொம்ப நாள் கழிச்சு, சொல்லப்போனால் ரொம்ப இயர்ஸ் கழிச்சு வந்து வீட்டுக்கு வராங்க. அது ஒவ்வொரு டைம் வரும்போது அக்கா வந்து அத்தானோட வருவாங்க. ஓகேவா? எப்போதுமே அத்தானோட வரும்போது ப்ரியாரிட்டி வந்து அத்தானுக்கு தான் அதிகமாக இருக்கும், அக்காவுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த டைம் அக்காவும் பாப்பாவும் மட்டும்தான் வராங்க. ஸோ நிறைய பிளான் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபன் கேம்ஸ் பிளான் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபுட்டு வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாவில் இருக்கேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுக்கு போவோம். மார்க்கெட் போயிட்டு அக்கா வரத்துக்கு எப்படியுமே வந்து ஒரு 1:30 மணி ஆகும். அதாவது மிட் நைட் 1:30 மணி ஆகும். பஸ் அப்போ தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் முடிச்சு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் போகலாம். அங்கே போயிட்டு கொஞ்சம் காய்கறியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பொருளுக்கு வந்து ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பொருளையும் காமிக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு. சரி வாங்க இந்த vlog ஃபுல்லாகவே பார்க்கலாம். கொஞ்சம் ஃபன் மோடாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாளாக டெக்னிக்கல் பார்ட்டுக்குள்ளவே பேசி தெரிஞ்சாச்சு. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து ஜாலியாக வந்து பண்ண போகிறோம் vlog. சரி வாங்க ஜாலியாக கடைக்கு போவோம், பர்ச்சேஸ் பண்ணுவோம், அடுத்து வந்துட்டு பொருளை வாங்குவோம். யார் வரா? இனியாவும் மகேஷ் அம்மாவும் வராங்க. ஸோ ஜாலியாக இருக்க போகிறோம் 4 நாளைக்கும். 4 நாளையும் ஒரு vlog-ஆ போட்டுடலான்னு பிளானில் இருக்கேன். ஓகே, ஸ்டே டியூன்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்களா? பண்ணிவிடுங்க. ஓகே, பை பை. வாங்க பார்ப்போம். இப்போ என்ன பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு பலூன் சோஃபாங்க. சென்னை போனப்போ வந்துட்டு தென்சி வாங்கிட்டு வந்திருந்தா. 1 இயராக காற்று அடிக்காமலே இருந்துச்சு. சரி பாப்பா வந்துட்டு இனியா வரதுனால கொஞ்சம் வந்துட்டு பீன் பேக் ரெடி பண்ணி, பீன் பேக் வேறு இருக்குது, 2 பேரும் வந்து அடிச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சோஃபாவை வந்து ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காற்றடிச்சிட்டு வந்தோம். எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? அழகாக இருக்குல்ல? பாப்பாவுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்தா சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க மேடம். மிட் நைட்டில் வேறு வராங்க. தூக்க கலக்கத்தில் பார்க்குறாங்களான்னு பார்ப்போம். நைட்டு இப்போ 1:30 மணி கரெக்டாக. ஸோ கூப்பிட போகிறோம். 1:30 இல்லை 1:15. அக்காவை போய் கூப்பிட்டு வருவோம். நாங்கள் போகிறதுக்குள்ளே பஸ்ஸு வந்துடுச்சு. அக்காவும் பாப்பாவும் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கூட்டிகிட்டு வந்துட்டு 24 ஹவர்ஸ் ரோஸ் மில்க் கடைக்கு வந்துட்டோம், ரோஸ் மில்க் குடிக்கிறதுக்காக. ஸோ மிட் நைட்டில் வந்து ரோஸ் மில்க் குடிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு பலவலாவே ஆகிடுச்சு. எவ்வளோ எம்டி கவர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு சேல் நடக்குது. நாங்கள் ஒரு 4 பாட்டிலை வாங்கி பார்சல் மட்டும் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து சேரவே நைட்டு 2:30 மணி ஆகிடுச்சு. தென்சி வந்து இனியாவுக்காக சர்ப்ரைஸாக வந்து அந்த அட்டை டப்பாவில் வந்து நிறைய பொம்மையெல்லாம் போட்டு 2 நாளாக பண்ணிகிட்டு இருந்தா, கலர்லாம் அடித்து அதை காமிச்சு சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு நைட்டு தூங்கவே 4-4:30 ஆகிடுச்சு. அப்புறம் காலையில் ஏந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக தோசை, மசால் வடை, 2 சட்னி வச்சேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு சிக்கன் கடைக்கு கிளம்பிட்டோம். சரி சிக்கன் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு போனேன். இவங்க 2 பேரும் வீட்டில் இருந்த ஹேண்ட்பேக்கை வந்து சைடில் மாட்டிக்கிட்டு வந்தாங்க. நான் அப்போவே சொன்னேன் ஹேண்ட்பேக் வேணாம், வச்சுட்டு வாங்கடான்னு. கடைசியில் அந்த ஹேண்ட்பேக்கை மாட்டிக்கிட்டது நாங்கள் 2 பேரும் தான். அவங்க மாட்டிக்கவே இல்லை. அப்புறம் போகிற வழியிலே கண்ணில் வந்து தூசி படுது, கண்ணாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சத்தம் போட்டாங்க. சரின்னு கண்ணாடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் நிப்பாட்டி கண்ணாடி வாங்கினோம். 2 பேருமே பிங்க்கு தான் வேணும்னா அதில் ஒரு போட்டி வேறு. எனக்கு தென்சிக்கு கூட பிங்க்கு கிடச்சிருச்சு, இனியாவுக்கு பிங்க்கு கிடைக்கவே இல்லை. ஒரே போட்டி போட்டு அதை ஏதோ வாங்கி முடிச்சாச்சு. அப்புறம் சிக்கன் கடைக்கு போனோம். என்னோட பிளான் சிக்கன் கிடையாது, காடை தான். ஆனால் அக்காட்ட நான் சொல்லவே இல்லை. சரி வாங்க காடை பண்ணுவோன்னு சொல்லிட்டு 4 காடையை வந்து வாங்கிட்டு வந்தேன். வெயில் செம்மையான வெயில், 11-11:30 மணி போலவே. சரின்னு ஜூஸ் குடிப்போன்னு 2 பிள்ளைங்களும் ஆரஞ்சு ஜூஸ் குடித்தாங்க. அக்கா சப்போட்டா ஜூஸ், நான் கிர்னி பழம் ஜூஸ் வாங்கி குடித்தோம். ஆனால் அந்த ஜூஸ் கசந்துருக்கு போல் ஆரஞ்சு. அதை பிள்ளைங்க சொல்லவே இல்லை. என்னடா குடிக்கவே இல்லைன்னு பார்சல் பண்ணிட்டு வந்து வீட்டில் நாங்கள் ஆசையாக குடிக்கிறதுக்கு போகும்போது தான் தெரியுது கசக்குதுன்னு. அப்புறம் மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரைஸு, காடையை வந்து தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு, மாம்பழம் சீசன் வந்துருச்சு. ஸோ இனி மாம்பழம் எப்போதும் இருக்கும். முட்டை வந்து வேக போட்டிருந்தேன். ஸோ இனி அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய vlog வந்து வரும். நான் ஈவினிங் வந்து ஸ்கை அண்ட் ஃப்ளையும் வந்து போயிருந்தேன் அக்காவை கூப்பிட்டுட்டு. ஸோ அதோட வீடியோவும் அடுத்தும் வரும். ஸோ ஸ்டே டியூன்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.